முதுமையிலும் பற்கள் விழாமல் இருப்பவர்கள் 100 வயது வரை வாழ்வார்கள் என்று சமீபத்திய ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. இது பற்றி மருத்துவ வல்லுநர்களுடன் சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித் நடத்திய கலந்துரையாடலை பார்ப்போம். முதுமையிலிருந்து மீண்டும் இளமைக்கு திரும்ப முடியுமா அல்லது மரணமே வராமல் வாழ முடியுமா என்று அறிவியல் உலகில் பல்வேறு ஆராய்ச்சிகள் மும்முரமாக நடந்து கொண்டிருக்கின்றன. இவை ஒருபுறம் இருக்க யாரெல்லாம் 100 வயது வரை வாழ்வார்கள் என்பதை சமீபத்திய ஆய்வு கண்டறிந்துள்ளது. டென்டல் ஹெல்த் என்று சொல்லப்படும் பற்களின் ஆரோக்கியமே ஒருவர் எத்தனை ஆண்டு காலம் வாழ்வார் என்பதை காட்டும் முக்கிய காரணியாக இருப்பதாக சமீபத்திய ஆய்வு தெரிவிக்கிறது. சீனாவைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் நடத்திய ஆய்வின் முடிவுகள் JMIR ஏஜிங் என்ற ஆய்விதழில் வெளியாகியுள்ளது. பற்கள் இழப்பே ஒருவர் 100 ஆண்டு காலம் வாழ்வாரா இல்லையா என்பதை தீர்மானிக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. வாய் மற்றும் பற்கள் தொடர்பான நோய்களால் உலகம் முழுவதும் 350 கோடி பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியிருக்கும் சீன ஆய்வாளர்கள் ஆரோக்கியமான நீண்ட ஆயுள் தொடர்பான ஆய்வின் தரவுகளை பயன்படுத்தி உரிய நேரத்தில் வாய் ஆரோக்கியத்திற்கு அதிக கவனம் செலுத்துவதன் மூலம் வாழ்நாளை நீட்டிக்க முடியும் என்று மேற்கோள் காட்டியுள்ளனர். 80 முதல் 100 வயதுடைய 4239 பேரிடம் ஆய்வு நடத்தப்பட்டது. இவர்களுள் 1470 பேர் முழுவதுமாக பற்கள் விழுந்து போனவர்கள், 2769 பேர் பற்கள் விழாதவர்கள், அதாவது குறைந்தபட்சம் ஒரு பல்லாவது கொண்டவர்கள். ஆய்வில் பங்கேற்றவர்களுள் 14%, அதாவது 607 பேர் 100 வயதை எட்டினார்கள். அதில் 264 பேர் மட்டுமே பற்கள் முழுவதுமாக இல்லாதவர்கள். மேலும் ஆய்வில் பங்கேற்றவர்களுள் சிலரை 2 ஆண்டுகள் வரை கண்காணித்தனர். அப்போதுதான் வாய் ஆரோக்கியத்திற்கும் நீண்ட ஆயுளுக்கும் உள்ள தொடர்பை விஞ்ஞானிகள் உறுதிப்படுத்தினர். 2310 பேரில் பற்கள் முழுவதுமாக விழுந்தவர்களுள் 17.7% பேர் மட்டுமே 100 வயது வரை வாழ்ந்தார்கள். மாறாக பற்கள் விழாதவர்களுள் 82.3% பேர் 100 வயது வரை வாழ்ந்ததை ஆய்வாளர்கள் கண்டுபிடித்தனர். இது பற்றி சென்னையைச் சேர்ந்த பல் மருத்துவர் கார்த்திகேயனிடம் பேசினோம். இந்த ஆய்வு முடிவை பார்க்கும்போது பல் சீக்கிரம் விழறவங்களுக்கு ஆயுள் கம்மின்னு அர்த்தமா? இல்லைங்க, நேரடியா அப்படி நாம பொருள் எடுத்துக்க கூடாது. ஆனா மாறா பல்லு சீக்கிரம் விழறவங்களுக்கு ஆயுளை நம்ம நீட்டிக்கிறதுக்கு உண்டான கால அளவு குறையுதுங்கிறது மாதிரி நான் எடுத்துக்கலாம். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, பல்லை திரும்ப கட்டாதவர்களுக்கு திரும்பவும் கட்டி நம்ம வந்துட்டு நார்மல் ஃபங்க்ஷனை கொண்டு வராதவர்களுக்கு சரியான சீரணம் இல்லாமல் சரியான ஊட்டச்சத்து போய் சேராமல் அவருடைய வளர்சிதை மாற்றத்திலிருந்து எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். அதன் மூலமாக ஆயுள் குறையுங்கிறத வேணா எடுத்துக்கலாம். அதே நேரம் வாய் ஆரோக்கியம் ஒருவரது உடல் ஆரோக்கியத்துடன் நேரடி தொடர்புடையது என்பதால் புகைப்பழக்கம் இல்லாதவர்கள், பற்களின் தூய்மையில் கவனம் செலுத்துபவர்கள் நல்ல உடல் நலத்துடன் இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. வாய் ஆரோக்கியம் இல்லாதவர்களுக்கு நினைவாற்றல் இழப்பு, கேன்சர் அபாயம் ஆகியவை இருப்பதாகவும் இந்த ஆய்வு முடிவு சுட்டிக்காட்டுகிறது. ஓரல் ஹைஜீன் இல்லாதவங்களுக்கு டிமென்ஷியா, கேன்சர் ரிஸ்க் அபாயம் இருக்குதுன்னு சொல்லப்படுறது ஏன்? மவுத் இஸ் தி மிரர் ஆஃப் அவர் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு எவ்வளவு வந்துட்டு வாயை சுத்தமா வச்சுக்கிறோமோ அவ்வளவு தூரம் ஜெனரல் ஹெல்த் நல்லா இருக்கும். குறிப்பா ஒரு சொத்த பல்லு வருதுன்னு வச்சுக்கோம். அந்த சொத்த பல்லு என்ன ஆகும்னா பல்ல உடைச்சு பல்ல ஷார்ப்பா மாத்தும். அந்த ஷார்ப்பான பல்லு நாக்குலயோ உதட்டிலையோ கீற ஆரம்பிக்குது அப்படின்னா தொடர்ந்து கீறும் போது அது வந்துட்டு ஓரல் கேன்சரா மாறும். சாதாரண சொத்த பல்லு தானே நம்ம விடுறது, அது கேன்சராக மாறக்கூடியதுக்கு உண்டான பெரிய அளவு வாய்ப்பு இருக்கு. அதே போல பாக்டீரியா சேர்றது நம்மளுடைய பாக்டீரியல் ஃபோக்கல் ஆஃப் இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம். அது நேரடியா ரத்தத்துல கலந்து உள்ள போறதுனால நமக்கு உடல் ரீதியாகவும் நிறைய ப்ராப்ளம்ஸை கிரியேட் பண்ணும். என்னென்ன லைஃப் த்ரெட்டனிங் டிசீஸ் ஓரல் ஹைஜீனோட நேரடியா தொடர்புடையதா இருக்கு? ஹார்ட் டிசீஸ் இருக்கு இல்லையா, அதுதான். குறிப்பாக வால்வுல நமக்கு இந்த பல்லுல ஏற்படக்கூடிய பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் நேரடியாக ரத்தத்துல போகும்போது அது இதயத்துக்கு போய் இதயத்தினுடைய வால்வுல அதனுடைய அந்த பாக்டீரியாஸ் குடியிருந்து வாழ ஆரம்பிச்சிடும். அது வந்துட்டு நேரடியாக ஹார்ட் டிசீஸை உருவாக்கி லைஃப் த்ரெட்டனிங் சிச்சுவேஷனா மாறும். அதே போல இந்த தொண்டைக்கு அடியில ஒரு இன்ஃபெக்ஷன் வர ஆரம்பிச்சுச்சுன்னா லுட்விக்ஸ் ஆஞ்சைனான்னு சொல்லுவோம். நேரடியாக அது வந்துட்டு என்ன பண்ணும்னா மூச்சை அடக்க ஆரம்பிச்சிடும். மூச்சை அடக்க ஆரம்பிச்சு நம்மளால வந்துட்டு ஒரு மருத்துவமனைக்கு போறதுக்குள்ளே கூட உயிர் பிரியறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இதய ஆரோக்கியத்திற்கும் பக்கவாதம் போன்றவை வராமல் தடுப்பதற்கும் பற்களின் தூய்மையை பராமரிக்க வேண்டும் என்று மருத்துவ வல்லுநர்கள் அறிவுறுத்துகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.